வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மாபெரும் ஆனா வெளி உலகத்துக்கு அதிகமா தெரியாத ஒரு வரலாற்று அதிசயத்தை பத்தி தான் இந்த விளக்க பதிவுல பார்க்க போறோம். வரலாற்று படிக்கும் ஆர்வலர்களுக்கும் சரி, பழங்கால தொழில்நுட்பத்தை வியந்து பார்க்கறவங்களுக்கும் சரி, இது ஒரு செம்மையான பயணமா இருக்க போகுது. ஏன்னா இது சாதாரணமா நாம கடந்து போற விஷயம் கிடையாது. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு அறிவியல் மற்றும் போர் முறையோட உச்சம். இதை தெரிஞ்சுக்க நீங்க ரெடியா? பூமராங் இந்த வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு என்ன தோணும்? இது ஆஸ்திரேலியா பழங்குடியினரோட ஒரு ஸ்பெஷலான தனித்துவமான ஆயுதம்னு தானே நினைப்போம். ஆனா உண்மையிலேயே அது மட்டும் தானே விஷயம். இந்த உலகமே நம்பிட்டு இருக்கிற இந்த கருத்தை சுக்குநூறா உடைக்கிற ஒரு பெரிய வரலாற்று ஆதாரம் நம்ம கிட்ட இருக்கு. அதை கேட்டா நிஜமாவே நீங்க ஆச்சரியப்படுவீங்க. உண்மை என்னன்னா, பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம தமிழர்கள் போர்க்களத்துல இப்படி ஒரு அதிபயங்கரமான ஆயுதத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏதோ ஒரு முறை வீசி எறியப்படுற ஆயுதம் கிடையாது. வீசுனா திரும்ப நம்ம கைக்கே வர ஒரு அதிசய ஆயுதம். ஆஸ்திரேலியாவை தாண்டி அதுவும் நம்ம தமிழர்களோட போர்க்களத்துல இப்படி ஒரு டெக்னாலஜி இருந்திருக்குங்கிறது வெறும் கட்டுக்கதை கிடையாது. இதுதாங்க நிஜம். இது பலருக்கும் தெரியும்.